வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் கோவையில் பேசியதையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடலாம் என்ற யூகங்கள் எழுந்துள்ளன. இடைத்தேர்தலில் திமுக அல்லது அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடுமா என்பது குறித்து காங்கிரஸ் தலைமையுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்று ஸ்டாலின் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஆளுங்கட்சி தனது பலத்தை நிரூபிக்க இடைத்தேர்தலை ஒரு வாய்ப்பாக கருதும் திமுக தலைவர்கள் மற்றும் தொண்டர்களிடையே இது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த காங்கிரஸ் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் காலமானதைத் தொடர்ந்து அவரது மகன் திருமகன் ஈவராவின் அகால மரணத்திற்கு பிறகு முந்தைய இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் எஸ். முத்துசாமியுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. இப்பகுதியைச் சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் ஈவிகேஎஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களைத் தவிர அப்பகுதியில் முக்கிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் இல்லாததை எடுத்துக்காட்டி ஆளும் கட்சி தொகுதியில் தனது இருப்பை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். திருமகன் ஈவேரா மற்றும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் ஆகிய இருவருமே கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அதே குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு வேட்பாளரின் வேண்டுகோள் குறையக்கூடும் என்று திமுக வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஈரோட்டில் உள்ள நிர்வாகிகள் முத்துசாமி அவர்கள் தங்கள் கவலையை தலைமையிடம் தெரிவித்தனர். காங்கிரசுடன் கலந்தாலோசிக்க திமுகவின் முடிவு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில் தீவிர ஆர்வத்தை குறிக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏனெனில் காங்கிரசுக்கு இயல்பாகவே அந்த இடத்தை தக்கவைத்துக் கொண்டால் இதுபோன்ற ஆலோசனைகள் தேவையில்லை. இருப்பினும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் நிச்சயமற்ற நிலை நீடிக்கிறது. டிஎன்சிசி மூத்த தலைவர் ஒருவர் பெயர் குறிப்பிடாமல் பேசுகையில் வலுவான வேட்பாளரை நிறுத்துவதில் உள்ள சவால்களையும் கட்சிக்குள் ஒருமித்த கருத்து இல்லாததையும் ஒப்புக்கொண்டார். பல காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட ஆர்வமாக உள்ள நிலையில் மாநில பொதுச் செயலாளர் ஜி.கே. முரளிதரன் கூட்டணி விதிமுறைகளின்படி அந்த இடம் காங்கிரசுடனே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவ்விஷயம் தொடர்பில் கட்சியின் தலைமையிடமிருந்து தெளிவு எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் எந்த கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இந்திய அணிக்குள் இருக்கும் என்று உறுதியளித்தார். திமுகவின் வாய்ப்புகள் குறித்து நம்பிக்கை தெரிவித்த ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவது குறித்து கட்சி தொண்டர்கள் உந்துதலுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதாக கூறினார். தனது களப்பயணத்தின் போது கிடைத்த உற்சாகத்தை காரணம் காட்டி திமுக தனது இலக்கான 200 இடங்களை தாண்டிவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.